கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய தேவனின் கருணையினாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தயவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துவதோடு, இந்த நாளை தந்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடானக்கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் நாம் ஒரு சிறு பாடப்பகுதிக்குள்ளாக போகலாம். இந்த நாளில் நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம தீனியாக ஒரு சில விஷயங்களை தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடத்துடைய ஒரு சிறு வேத பகுதியுடைய தலைப்பு இந்த பரிசேயர்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த பரிசேயர்கள்? திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு சில பெயர்கள் 400 வருட அந்த டார்க் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பீரியட் டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, இருள் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ். அந்த 400 இயர்ஸில் அதுக்கு முன்னாடி இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இல்லாத சில பெயர்கள் திடீர்னு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எட்டி பார்க்கும், அதாவது புதிய ஏற்பாட்டில் வரும். அது என்ன ஒரு சில பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று தான் அந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கும் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சதுசேயர்கள் அப்படின்னு சொல்ல ஒரு பெயர். இதுவும் ஒரு பரிச்சயமான ஒரு விஷயந்தான். நான் என்னுடைய செல்லுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் போடுறேன். அதில் ஒரு சில பெயர்கள் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதா? கொஞ்சம் சொல்லுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா அன்பான சகோதர சகோதரிகள்? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாரிசிஸ், சதுசிஸ், எரோடியன்ஸ், ஜியலாட்ஸ், சிக்கரி அண்ட் எஸ்னஸ் அப்படின்ற இந்த ஆக்சுவலாக 6 பேர் இருக்குது, 6 குரூப் இருக்குது. இந்த 5 பேர் மட்டும் புதிய ஏற்பாட்டில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், வருவாங்க. ஸோ இவங்க யார் திடீர்னு பழைய ஏற்பாட்டில் இல்லாமல் திடீர்னு புது ஏற்பாட்டில் வராங்களே, இவங்க யாருன்றது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டோரியன்ஸுடைய, பைபிளிக்கல் ஹிஸ்டோரியன்ஸுடைய, வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ரொம்ப ஆச்சரியத்தை தூண்டின ஒரு விஷயம். ஸோ அப்புறம் சில ஆராய்ச்சிக்கு அப்புறம் வரலாற்று நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்ததுக்கப்புறம் யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு முதலாவது பார்க்க போகிற விஷயம்தான் ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்ஸ். யார் இந்த பரிசேயர்கள்? இந்த பரிசேயர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க போகுதுன்னா கட்டாயமாக இருக்க போகுது. யார் இந்த பரிசேயர்கள்? வேதத்தில் வச்சிருக்கிற எல்லாமே நமக்கு பாடமாகவும் போதனையாகவும் எச்சரிப்பாகவும் உதாரணமாகவும் இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10:11 ரோமருக்கு எழுதின நிருபம் 15:4 சொல்லுதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ என்னது? நமக்கு எச்சரிப்பு, போதனை, உதாரணம், சரிங்களா? எல்லாமே அதுதான். ஸோ ஒருத்தரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு என்ன பாடம் சொல்லுது, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, நம்ம கிறிஸ்துவா மாறுறதுக்கு நமக்கு என்ன பிரயோஜனமாக அது இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதனால் எனக்கு என்ன பயன், அதனால் வேண்டாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ வேதம் முழுக்க கடைசி காலங்களில் இருக்கிற நமக்காக எழுதப்பட்டது. அதில் இருக்க எல்லாமே நமக்கு ஒரு போதனை தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் தான் யார் இந்த பரிசேயர்கள். சரிங்களா? ஒரு வசனம் படிச்சுட்டு ஆரம்பிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 42-43. லூக்கா 11:42-43. ஓகே. சகோதர சகோதரிகள், என்னோட வாய்ஸ் கிளியராக கட் ஆகாமல் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஓகே தானே பால்ராஜ் பிரதர்? ஓகே. ஓகே, 2 சகோதரர்கள் இருக்காங்க, 2 பேரும் பால்ராஜ்.
ஓகே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்போ இங்க பாருங்க, 43ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து டைரக்ட் சேயிங் வந்து என்ன சொல்றாருன்னா, பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்றார். அப்போ பரிசேயரை குறித்து இயேசு கிறிஸ்து டைரக்டாவே அவரோட வாயிலிருந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா என்னன்னா, நாசமா போவீங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஐயோனா நீங்க நாசமா போயிடுவீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ மோசமா, அவங்க யார் அப்போ? அவங்க அவ்வளோ இயேசு கிறிஸ்து டைரக்டா திட்டுற அளவுக்கு, ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா மாயக்காரரே அப்படின்னு திட்டுறாரு, குருடனே அப்படின்னு திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறாரு, கொலகாரனேன்னு திட்டுறாரு, பொருளாசைக்காரனேன்னு திட்டுறாரு. சரிங்களா? இவ்வளோ மோசமான வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்டு திட்டுறாரு, ஒரு மனுஷன் நம்ம திட்டல. அப்போ எந்த அளவுக்கு இவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பாடன்றத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ பரிசேயர் யார் அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இது. ஸோ இதை நம்ம முழுசாக பார்க்கணும் அப்படின்னா தேவனுக்கு சித்தம் தான் பார்ப்போம். அது வந்து ஒரு 2 மணி நேரம் பாடம் ஆகும். நான் அதை கடந்து போகிறேன், அந்த ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை கடந்துட்டு லைட்டாக சொல்லிட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய பாடத்துக்குள்ளே நான் போயிடுறேன். அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் அரசாங்கம், பாபிலோனியன் எம்பையர் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள உள்ள கொண்டு போகுது. அந்த அடிமைத்தனத்துக்கு அப்புறம் யார் அவங்கள அடுத்த அரசாங்கம் எது வருது அப்படின்னா, மிகப்பெரிய ராஜாங்கம் மேதோ பெர்ஷியன்ஸ், மேதியர்கள், பெர்ஷியர்கள். இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா கிரேக்கர்கள். இதெல்லாம் நம்ம 8th 9th ஹிஸ்டரி புக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? கிரேக்கர்கள், கிரீக்ஸ். இந்த கிரேக்கர்களுடைய பீரியட் தான், எண்ட் ஆஃப் த பீரியட்ல தான் கிறிஸ்டியானிட்டி பிறக்குது. இயேசு கிறிஸ்து உள்ள வராரு, கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் பிறக்குது, ஒரு மார்க்கம் பிறக்குது. இந்த எண்ட் பீரியட்ல கிரேக்கர்கள், யூதர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஏஜ் வந்து நடக்குது. இந்த பீரியட்ல தான் இந்த கிரேக்கர்கள் ஆகிய ஒரு குரூப் வந்து ஈஜிப்டை கேபிட்டலா வச்சுட்டு டாலமி அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா அரசாண்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேக்க ராஜா வந்து நிக்கோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அந்தியோகியாவை கேபிட்டலா வச்சுட்டு அரசாண்டுட்டு வர்றாரு. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, எனிமீஸ், சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 ஏரியாவுக்கு, ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இஸ்ரேல் நாடு வருது, இஸ்ரேல் அந்த ஏரியா வருது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் டாலமியை தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா டாலமி வந்து பவர்ஃபுல், அதனால சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. டாலமி தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு இருந்தார். இந்த குரூப் தான், இஸ்ரேல் குரூப் ஃபுல்லாக டாலமியை சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது தான் அந்த இஸ்ரேல் அந்த ஜனங்கள்லேருந்து ஒரு குரூப்பாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறாங்க. சரிங்களா? இவங்க இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் குரூப்பில் 2 மிகப்பெரிய குரூப் வந்து அந்த பீரியடில் பிரியுது. அப்போ வந்து பரிசேயர் சதுசேயர்ன்ற பெயர்லாம் அப்போ வரல. அப்போ வந்து 2 பெரிய குரூப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாலமியை எதிர்க்கிற ஒரு குரூப்பு, டாலமிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப். டாலமியை எதிர்க்கிற குரூப்போட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலினிஸ்ட். இவங்க வந்து கிரேக்க பாஷை பேசுவாங்க, அதாவது யூதர்கள் தான், இஸ்ரேல் ஜனங்கள் தான், ஆனால் கிரேக்க பாஷை பேசி டாலமியோடைய கவர்மெண்ட், அதாவது ரோம் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க யாருன்னா எலினிஸ்ட். இவங்க தான் புதிய ஏற்பாட்டில் சதுசேயர்கள் என்று அழைக்கப்படுறாங்க, சதுசிஸ். சரிங்களா? இவங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தம் தான் பார்ப்போம் டீட்டெயிலாக. அடுத்த குரூப் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிடிம்னு ஒரு குரூப். இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸான குரூப், ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. இவங்க முழுக்க எபிரேய பாஷையை தான் பேசணும்னு பேசினாங்க. மோசேயுடைய நியாய பிரமாணத்தை மட்டும்தான் நாங்கள் கை கொள்வோன்னு சொல்கிறாங்க, அதை மட்டும்தான் கை கொண்டாங்க. வேற எந்த கிரேக்க பாஷையோ இல்லை அந்த ப்ராக்டிஸையோ நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இந்த குரூப்பு தான் அசிடிம் குரூப்பு. இவங்க தான் பிற்பாடு பரிசேயர்கள்னு வராங்க. எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிடிம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள மக்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், ட்ரூ பீப்புள். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, இவங்க ட்ரூவா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மட்டும் கை கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க இல்லையா நிறைய பேர். இப்போ இந்த உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லாக எந்த அரசு இருக்கோ அந்த அரசுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அரசோடைய ப்ராக்டிஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல், நீ யார் இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய
எங்கள் தேவன் கொடுத்த மோசே வழியாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தான் நாங்கள் கடைப்பிடிப்போம், ஈப்ரூவில் அதாவது எபிரேய பாஷையை தான் நாங்கள் பேசுவோம், அதை தான் கை கொள்வோம்னு சொல்லி கை கொண்டாங்க. அதனால அவங்களுக்கு பேர் வந்து ட்ரூ பீப்புள். சரி, நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி திட்டுறாரு? படுமோசமாக இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி திட்டுறாரு? ஸோ இந்த கேள்வியை நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டே வருவோம். ஓகே, இப்போ இந்த எண்ட் ஆஃப் த கிரீக் ரோமன் எம்பையர்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த ரோமன் எம்பையரும் கவிழ போகுது. அதாவது பெரிய புரட்சி ஒன்று வருது. அந்த புரட்சி தான் ரோமன் எம்பையரை தூக்கிட்டு அங்கே யூதர்கள் பெரிய அப்பர் ஹேண்ட் எடுக்க போகிறாங்க. இது நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்குது. அது என்ன புரட்சி அப்படின்னு சொல்லி மக்கதேயர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஓப்பனாக படிச்சுக்கலாம். அதனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். மக்கதேயர் புரட்சின்னு ஒரு மக்கதேயர் ரிவோல்ட்டுன்னு சொல்லி மெக்கபேனியன்ஸ் அப்படின்னு அதை யார் வந்து மெக்கபி அப்படின்னு சொல்லி ஒரு யூதர் தான் அதை ஆரம்பிக்கிறாரு. அந்த யூதர் வந்து எந்த பீரியட்ல எந்த ஏரியாவில் இருக்குன்னா இவங்க இந்த டாலமிக்கும் நிக்கோதருக்கும் இருக்கிற அந்த ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்கு நடுவில் ஒரு சின்ன ஏரியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. அது என்ன டைனாசிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்மோனியன் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி. இந்த மெக்கபீஸ் தான், அதாவது யார் இவங்க வேற யாரும் இல்லை, அசிடிம் சேர்ந்தவங்க தான். இந்த மெக்கபீஸ் தான் பிற்பாடு அதில் ஒரு சின்ன குரூப். இவங்க என்ன புரட்சி பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எபிரேய பாஷை தான் பேசுவோம், மோசையோட நியாயப்பிரமாணத்தை தான் கை கொள்வோம், வேற எது நாங்கள் பொல்யூட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிவோல்ட் பண்ணுறாங்க. அதான் புரட்சி பண்ணுறாங்க. அந்த ரோம ராஜாங்கத்தை கவிழ்க்க பார்க்குறாங்க. இவங்க தான் இதில் ஒரு பியூர் குரூப் தான், அதாவது அசிடிம்ல ஒரு பியூர் குரூப் தான் இவங்க பேர் தான் பிற்பாடு பழைய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த பரிசேயர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ செப்பரேட்டட், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். தல்முத் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, தல்முத். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர்களே வந்து 7 வகையான பரிசேயர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா, அவங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக அவங்கள பிரிக்கிறாங்க. ஸோ வேலையின் அடிப்படையில் தானே இந்த நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா வேலையின் அடிப்படையில் தான் ஜாதிகள் வந்தது, எழும்புச்சு இல்லையா? அதே மாதிரி பரிசேயர்களும் வேலையின் அடிப்படையில் 7 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க, யுத்தத்துக்கு போகிறவங்க, பலி ஊழியங்கள் பலி கொடுக்குறவங்க, போதிக்கிறவங்க, இப்படி 7 வகையான பரிசேயர்கள் அவங்களுக்குள்ளாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பரிசேயர்களுடைய ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். 2 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு அதை விட ஆவிக்குரிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இவங்க தான் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமாக மோசமாக பேசுகிறாரு. எதனால? ஸோ அதை தான் நம்ம இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி வேதம் என்ன சொல்லுது, நமக்கு என்ன பாடம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படி பேசுறாரு? படிக்கலாம், வசனம் படிக்கலாம். மத்தேயு 23:13. கொஞ்சம் வேகமாக எடுத்து படிங்க சகோதரிகள். பாருங்க, மாயக்காரனே அப்படின்னு திட்டுறாரு. 16ஆம் வசனம். போதும் சிஸ்டர் போதும். குருடனான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோன்றார். குருடனே திட்டுறாரு. போன வசனத்துல மாயக்காரனே திட்டினார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லூக்கா 16:14 பார்த்தீங்கன்னா பொருளாசைக்காரனே திட்டுவார். மார்க் 3:6 பார்த்தீங்கன்னா கொலைகாரர்களே அப்படின்னு திட்டுவார். கொலைகாரர்கள்னா என்னன்னா, இவங்க இயேசு கிறிஸ்து வந்து அற்புத அடையாளம் பண்ணி யாரையாவது குணப்படுத்தினார்னா, கண்ணை சரி பண்ணியிருக்கலாம், இல்லை ஊனனை சரி பண்ணியிருக்கலாம், மூடர்களை சரி பண்ணியிருக்கலாம். இப்படி இயேசு கிறிஸ்துவோட அற்புத அடையாளங்கள் மூலமா யாராவது குணமானாங்கன்னா அவங்கள போய் கொண்டுடுவாங்களாம். அதனால என்ன சொல்றாருன்னா, மார்க் 3:6 கொலைகாரர்களே அப்படின்னு திட்டுறாரு. அவங்கள போய் சாவடிச்சிருவாராம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல மிகப்பெரிய ஒரு வன்மத்தோட இருக்காங்க. ஸோ இயேசு கிறிஸ்துக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, இயேசு கிறிஸ்துக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனை? என்ன வன்மம், என்ன பகை? ஏன் இவ்வளோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய அந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகளை வேற எங்கேயுமே போட்டு பார்த்ததில்லை. ஆனால் இவர்களை
இவ்வளவு மோசமா திட்டுறார், கொலைகாரர்களே திட்டுறார். இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த பழிச்சொல்லாம் தன்னை நோக்கி வரும்போது அமைதியா ஏத்துக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இந்த குரூப்பை சதுசேயர்களை கூட அவ்வளவு மோசமா திட்டல. ஆனா அந்த பரிசேயர்களை கடுமையா சாடுறாரு. எதனால அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க எப்படி பிரித்தெடுக்கப்பட்டாங்க, ஒன் ஹூ செப்பரேட்டட்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எதை வழியா அவங்க பிரிச்சாங்கன்னா, நான் மோசேயோடைய நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் கடைபிடிப்பேன்னு சொல்லி தான் இவங்க பிரித்து எடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கூப்பிடுது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாளடைவில் அப்படின்னா, மோசேயோட நியாயப்பிரமாணத்துக்கு கூட நிறைய விஷயங்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஓரல் லாஸ், வாய்மொழி சட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீகலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகலிசம்னா என்ன அப்படின்னா, ஒரு சட்ட புத்தகம் இருக்கும், அதுதான் நியாயப்பிரமாணம், மோசேயோட தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா படிக்கலாம். எக்ஸோடஸ் 28, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8, 9, 10. அவ்வளவுதான். பாருங்க என்ன அழகா சொல்லிட்டாரு. இது நியாயப்பிரமாண சட்டம், ரிட்டன்ல இருக்கிறது. இது அவங்க ஃபாலோ பண்ற ஒரு சட்டம். இது என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றாருன்னா, எப்பா இது உனக்கு சாபாத் டே, ஓய்வு நாள், நீ 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ எய்ம் என்ன, தேவனுடைய எய்ம் என்னன்னா ரெஸ்ட், அவ்வளவுதான். நோ ஒர்க், ரெஸ்ட், நீ ரெஸ்ட் எடு, அவ்வளவுதான். அப்படின்றதான் அந்த சட்டத்துடைய தேவனுடைய எண்ணம். அது ஒரு தூய்மையான எண்ணம், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் வெளிப்பாடு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட நிறைய ஓரல் லாஸஸ் ஆட் பண்ணுவாங்க, லீகலிசத்தை ஆட் பண்ணுவாங்க. அதாவது நான் எனக்கு சரின்னு படுறத இந்த தேவனுடைய சட்டத்துக்கு கூட நான் நிறைய அன்அபிஷியலா ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஓரல் லாஸ், இல்லைன்னா லீகலிசம். அப்படி என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வேலை இல்லைன்றதை அவங்க நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு அதிசயமாக கூட இருக்கலாம். 2/3 மைல் நடக்கலாம் அன்னைக்கு, அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. நடந்தால் அது வேலை, நீ செய்யக்கூடாது. அதாவது அந்த ஓய்வு நாளில் சாபாத் 2/3 மைல், அதாவது ஒரு மைல்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, 1.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அதில் 2/3 நடக்கலாம், அது வரைக்கும் நடக்கலாம், தப்பு இல்லையா? அப்படி எதுவும் தேவ சட்டம் இல்லை. ஆனால் இவங்க ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே நடந்தால் தப்பு. சரி, இது கூட மன்னிச்சிடலாம், எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கலாம். அன்னைக்கு சாபாத் அன்னைக்கு கண்ணாடி பார்க்கக்கூடாது. யூதர்கள் யாரும் கண்ணாடியை பார்க்கக்கூடாது, கண்ணாடியை பார்த்து தன்னை அலங்கரித்துக்க கூடாது, அது வேலையாம், அது செய்யக்கூடாது. சப்போஸ் வீட்டில் லைட்டு தான் இருக்கும் இல்லையா, பந்தம் மெழுகுவத்தி இதான் இருக்கும், கரண்ட் இல்லை அந்த பீரியட்ல, இது அணைஞ்சு போச்சு அப்படின்னா ரீலைட் பண்ணவே கூடாதான். அதாவது அந்த அணைஞ்சு போன தீப்பந்தத்தையோ மெழுகுவத்தியோ நீங்க மறுபடியும் ஏற்றக்கூடாதான், அது வேலையாம். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வேலை, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களாகவே ஜனங்களை இந்த மாதிரி நிறைய வாய்மொழி சட்டத்தை பிறப்பித்து அதுக்கு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு தீப்பந்தம் எரிஞ்சு அணைஞ்சு போச்சுன்னா அதான் அதாவது அதுக்கு நீங்க இன்னொரு ஆளை, அதாவது யூதர்கள் அல்லாத இன்னொரு ஆளை நிர்ணயிச்சுக்கணுமா? ஏன்னா அவங்க இந்த சட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள். அப்ப இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீகலிசம் தான் இயேசு கிறிஸ்துக்கும் இவங்களுக்கும் நடுவுல மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுக்க தேவன் சொன்ன மோசே மூலமா கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாரே ஒழிய இவங்களுடைய வாய்மொழி சட்டத்தை அவர் கண்டுக்க கூட இல்லை. அதனால இவங்களுக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு வன்மம், அவரை சாகடிக்கணும்னு நினைச்சாங்க. சக்சஸ்ஃபுல்லா அவரை சாகடிக்கவும் செஞ்சாங்க. சரிங்களா? ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, படிக்கலாம். டியூட்ரானமி உபாகமம் 4:2, உபாகமம் 4:2.
நானே படிக்கிறேன் கேளுங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை மோசே சொல்றாரு, நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வேதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. நான் கொடுத்துருக்கிற சட்டத்தில் நீங்க கொஞ்சம் கூட ஆட் பண்ணவும் கூடாது, கொஞ்சம் கூட சப்ட்ராக்ட் பண்ணவும் மைனஸ் பண்ணவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஓரல் லாஸை, வாய்மொழி சட்டத்தை, லீகலிசத்தை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய பிளவு. இயேசு கிறிஸ்து அதை ஃபாலோ பண்ணல, அதனால இவங்களுக்கு அவர் மேல வஞ்சம். அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு இவங்க மேல என்ன அப்படின்னா, இவங்க இதெல்லாம் பண்றாங்க, அதனால பண்றது மட்டும் இல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, நான் பண்றது மட்டும் இல்ல, அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனாலதான் மாயக்காரரே அப்படின்னு திட்டுவார். மாயக்காரரேன்னா என்னன்னா, நான் நினைக்கிறத உங்க மேல திணிப்பேன், நான் நினைக்கிறத பால்ராஜ் பதர் மேல திணிப்பேன், பால்ராஜ் பதர் இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். மாயக்காரன். குருடன் என்னன்னா, சரியா வழி தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு வழி சொல்றேன்னு சொல்லி தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுருவேன். என்னோட எய்ம் எல்லாம் பொருளாசை அடிப்படையா இருக்கும். ஒரு நல்லது நடக்கிற ஒருத்தர் மேல பொறாமைனால அவங்கள போய் இயேசு கிறிஸ்துடைய அதிசயத்தினால ஒருத்தர் நல்லா இருப்பார், அவங்கள நான் போய் கொண்டுடுவேன். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் பரிசேயர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்கள மிக கடுமையான வார்த்தைகள்ல சாடினார். இன்னொரு உதாரணம், இந்த லீகலிசத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போதும் 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 பாருங்க. பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார். இது என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க 23 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அப்படியே வயல்வெளியில நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப சீஷர்கள் அன்னைக்கு சாபாத்து, அதாவது ஓய்வு நாள். அப்ப சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்காக அந்த நெல் விளைஞ்சிருக்கிற நெல்லுடைய நுனியை உடைப்பாங்க. அப்பதான் இவங்க சொல்றாங்க, சாப்பாடுக்காக தான் அவங்க உடைக்கிறாங்க. அப்ப இந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள். சாப்பாடுக்கு நெல்லுடைய மேல குருத்தை உடைப்பாங்க, அதுக்கு இவங்க சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு இப்ப ஆன்சர் பண்ணுவாரு. அதுலயே 27ஆம் வசனம் பாருங்க. பாருங்க என்ன அழகா ஆன்சர் பண்றாரு பாருங்க. இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்ச இன்றைக்கு உள்ள போதகர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுப்பாங்க, சர்ச்சுக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சுப்பாங்க. இதை அப்படியே ஜனங்க மேல திணிச்சு அதை அடிமைப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப எய்ம் என்னது? மனுஷன் தான் எய்ம், மனுஷன் நல்லா இருக்கணும். அப்போ ஓய்வு நாள் அவனுக்காக தான். அந்த ஓய்வு நாளை நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி அந்த ஓய்வு நாளையே மனுஷனுக்கு என்னவா மாத்திடுறாங்க இந்த பரிசேயர்கள், பேர்டனா மாத்திடுறாங்க. ஓய்வு நாள்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தேவன் சொல்லியிருக்காருன்னா, அந்த ஓய்வு நாளையே பேர்டனா, தலைவலியா மாத்தி விட்டாங்க. ஆனா அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. அதனாலதான் மாயக்காரன் கூப்பிடுறாரு இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகள், ரோமர் அப்புறமா ஃப்ரீயா டைம் கிடைக்கும் பொழுது, ஃப்ரீயா இல்ல கட்டாயமா படிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. கிறிஸ்டியன் லிபர்ட்டியை குறிச்சு வேதம் மிக அழகா பவுல் பேசுவார். கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம், சுயாதீனத்தை குறித்து பேசுகிறது. இந்த சுயாதீனம் தாராளமா நீ உனக்கு சரின்னு படுறத நீ செய்யலாம். ஆனா அப்படி செய்யும் பொழுது வீக்கா யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க விழுந்து போகாதபடி உஷாராயிரு, கவனமாயிருன்னு பவுல் சொல்வார். அவ்வளவுதான். மற்றபடி இதை செய்யக்கூடாது, உனக்கு சரின்னு படுதா, தேவனுக்குள்ளாக சரின்னு படுதா செய். நீ செய்யறது மூலமா வேற யாராவது வீக் பர்சனாலிட்டி யாராவது தப்பா விழுந்து போகாம இருக்கு, அதாவது அவங்க தவறு செய்யாம இருக்கபடி நீ கவனமா இருன்னு சொல்வார். ஸோ இந்த லீகலிசம் தான் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த பரிசேயர்களுக்கும் மிகப்பெரிய இஷ்யூவை கொடுத்தது. சரி, இப்போ உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி, யார் இந்த பரிசேயர்கள்? ஓப்பனா சொல்லலாம், யார் இந்த பரிசேயர்கள்? எஸ்தா கிங் சொல்லலாம்.
பிரதர் பால்ராஜ் பிரதர், யார் இந்த பரிசேயர்கள்? வெரி குட். நாம தான் இந்த பரிசேயர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்தில் ஒரு பரிசேயர் உண்டு. அந்த பரிசேயரை தியானிக்கிறது மூலமாக நமக்கு என்ன பாடம் வேதம் வச்சிருக்குன்னா, இந்த பரிசேயருடைய குணலட்சணம் நமக்கிட்டையும் இருக்கு. நாம் அந்த குணலட்சணத்தை வெளிக்காட்டாம, இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்காம, இது தேவன் கொடுத்திருக்கிற முழு சுதந்திரம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவங்களுடைய சுயாதீனத்தில் தலையிடாம வேதத்து கூட சேர்த்து என்னுடைய சுய புராணத்தையும் சுய ஞானத்தையும் அவர்கள் மேல திணிக்கிறது தான் பரிசேயருடைய குணலட்சணம். இதுதான் லீகலிசம். இந்த லீகலிசம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. நான் நினைக்கிறதெல்லாம் சேர்த்து திணிப்பேன் வேதத்தை கூட சேர்ந்து. இதுதான் இப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படி பண்ணணும், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, தியேட்டருக்கு போகக்கூடாது, இது மெடிசன் சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சகோதரிகள் முக்கியமா இப்படி பேசக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படின்னு நிறைய லீகலிசத்தை நான் வேதம் சொல்லாத லீகலிசத்தை திணிக்க ஆரம்பிப்பேன். இது மிகப்பெரிய தவறுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி நான் பண்ணாலும் யாரு பண்ணாலும், யாருன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து? மாயக்காரனே, குருடனே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, கொலைகாரனே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இது அறவே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற சுயாதீனம்னு ஒன்று இருக்கு. அவங்க வேதத்தின் அடிப்படையில் அது அவங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன். 3 விஷயம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசேயர் 3 விஷயத்துல தப்பு பண்றாங்கன்னு சொல்றாரு. ஒன்னு இன்டர்பிரிட்டேஷன், இன்னொன்னு எக்ஸ்பிளனேஷன், இன்னொன்னு அப்ளிகேஷன். இந்த 3 விஷயத்திலையும் மிகப்பெரிய தவறு பண்றாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் சொல்லி கட்டுறாரு. முக்கியமா மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வீட்டில் ஃபுல்லா படிச்சு பாருங்க. மத்தேயு 23, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோமருக்கு எழுதின நிருபம் 14, இது முழு அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மிக பெரிய தெளிவு கிடைக்கும். சரி, எல்லா பரிசேயரும் தவறானவர்களா? இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற எல்லா போதகர்களும் தவறானவர்களா? இந்த வேலையை தான் செய்யறாங்கன்னா கட்டாயமா கிடையாது. அந்த பீரியட்லயும் இயேசு கிறிஸ்து பீரியட்லயும் எல்லா பரிசேயர்களும் தவறானவர்கள் இல்லை. யாரு நல்லா இருந்தாங்க? 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம் பார்த்துட்டு. யோவான் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நிக்கதேமு அப்படின்னு சொல்லி ஒரு பரிசேயர் வர்றாரு. சரிங்களா? அவர் இயேசு கிறிஸ்துவ முழுக்க விசுவாசிச்சாரு. யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுறாரு. யோவான் 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துக்கு இதுல அந்த கோர்ட்ல சென்ஹெரிடன்ல சப்போர்ட் பண்றாரு. யோவான் 19ஆம் அதிகாரத்துல இதே நிக்கதேமு, பரிசேயராகிய நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்றாரு. அவரும் பரிசேயர் தான். முழுக்க இயேசு கிறிஸ்துவோடைய கீழே இருந்தாரு, சீடரா இருந்தாரு, விசுவாச்சார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா கமாலியேல் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசேயர் ஒருவர். இவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவுலுடைய டீச்சர். நம்ம அப்போஸ்தலர் பவுலுடைய டீச்சர். இவரும் முழுக்க மோசேவோட இதை நியாயப்பிரமாணத்தை மட்டும் தான் கடைபிடிச்சாரு. மற்ற லீகலிஸ்ட், அதாவது ஓரல் லாவை அவர் கடைபிடிக்கவே இல்லை. அது மாதிரி அடுத்து மிக முக்கியமான ஒரு பரிசேயர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலராகிய பவுல். இவரும் ஒரு பரிசேயர் தான். இவர் முழுக்க எப்படி இருந்தாருன்னா கிறிஸ்துவோடைய சீடனா இருந்தாரு, அப்போஸ்தலரா இருந்தாரு, நமக்கு முன்னுதாரணமா இருந்தார். அந்த மாதிரி நிறைய பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டில் நல்லா இருந்திருக்காங்க, கரெக்டா இருந்திருக்காங்க. நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Acts 15:5. படிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, யார் சப்போர்ட் பண்றா பாருங்க இயேசு கிறிஸ்துவ. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, சிலர் 1-2 பேர், ஏதோ கொஞ்சம் பேர், சரிங்களா? மெனி, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா மெனி அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய பேர் எழுந்து சப்போர்ட் பண்றாங்க. அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் தானே அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அன்பான சகோதரர்களே, இப்படி எல்லா பரிசேயரும் தீங்கானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், நிறைய பரிசேயர்கள் சரியாகவும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த பரிசேயர் அப்படின்ற அந்த குணலட்சணத்தை நம்மளோட வாழ்க்கையில எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அதை அறவே எடுத்து போட்டுட்டு அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு கிறிஸ்து நடத்துவார், அவங்கள நடத்துவார் அப்படின்ற
ஒரு சுயாதீனத்தை நாம கடைபிடிச்சு சரியா நியாயப்பிரமாணத்தை மட்டும், அதாவது வேத நமக்கு கையில இருக்கிற, நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, முழு வேதம் இருக்கு. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டும் கடைபிடிச்சா போதும். வேதம் சொல்லாத ஒரு விஷயத்த நாம கடைபிடிக்கிறதும் இல்லைன்னா பிறர் மேல திணிக்கிறதும் முழுக்க முழுக்க பரிசேயர் குண லட்சணம். அப்படி ஒன்று இருந்தது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன திட்டுறாருன்னு சொல்லி, மாயக்காரனே அப்படின்னு திட்டுறாரு. சரிங்களா? குருடனே திட்டுறாரு, கொலைகாரனே, பொருளாசக்காரனே திட்டுறாரு. ஸோ அப்படி எதையும் நம்ம இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வாங்காம வேதத்தை மட்டும் கடைபிடிச்சு நம்ம கிறிஸ்துவோட சரீரமா மாற தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.